போட்டா போடு இல்லைன்னு விடு. நான் அவங்கள மாதிரி வியாபாரம் பார்த்துட்டு போறேன். 2000 கோடி தரம்ன்றான், 60 சீட்டு தரம்ன்றான், துணை முதல்வர் ஆக்குறேன்றான். எப்படியோ போ, நானும் போறேன். மலை போனான்னு, காடு போனான்னு, தண்ணி போனான்னு, வியாபாரம் கட்டு போனான்னு, சோறு விஷமானான்னு, காற்று நஞ்சானான்னு, நீர் நஞ்சானான்னு, உன் தாய்மொழி செத்தான்னு, வரலாறு மறைஞ்சா என்ன, எனக்கு என்ன? ஏன் விட்டுட்டு போக முடியல? உன் கூட பிறந்துட்டேன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இதுதான் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக நம்ம வந்து பேச போகிறது கிடையாது. ஸோ இதில் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா, நம்ம சீமானண்ணன் வந்து இப்போ கண்டினியூவாக நிறைய இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள், அதாவது பிரச்சாரத்தை தவிர்த்து மற்ற நிறைய இடத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சீமானண்ணனை சுற்றி நிறைய ஒரு சில கான்ட்ரவர்சி நடந்துக்கிட்டு இருக்குது. சில பேர் பாராட்டுறாங்க, சில பேர் பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றத கொஞ்சம் தெளிவாக நமக்கு என்ன அதில் வந்து புரிதல் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அண்ணன் இப்போ சீமான் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி, ப்ரொமோஷன் சொல்கிறத விட அந்த படத்துக்கு ஆதரவு தெரிவித்து, அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடில் இருக்கிற அரசியலை பற்றி பேசியிருக்கு. TN 2026 அதில் முழுக்க ட்ரெய்லரில் பார்க்கும்போது சரி, படத்தில் பார்க்கும்போது சரி, நிறைய அரசியல் தலைவர்களையும் அரசியலையுமே நிறைய இடத்துல பேசியிருக்கு. ஸோ அதுக்கு அண்ணன் வந்து நான் வந்து இந்த படம் பார்த்துருக்கேன், நான் பார்த்தேன், நல்லா இருக்குது, அவர் தெரிஞ்சவங்க வந்து படம் எடுத்திருக்காங்க போல இருக்கு, ஸோ அதை வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா கண்ணன் ரவி அவர்கள் KRG, கண்ணன் ரவி குரூப் என்கிற நிறுவனத்தின் மூலமாக தயாரித்து தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே தலைவனின் தம்பி தலைமையில் என்ற திரைப்படத்தை தயாரித்து அது மிகவும் வெற்றியடைந்தது நாம் எல்லோரும் அறிவோம். அந்த படத்தை தொடர்ந்து இந்த படத்தை வழங்கியிருக்கிறார்கள். நாட்டில் நடக்கிற அரசியல் சூழல்களை, அவலங்களை, குறைகளை, அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை துணிந்து சுட்டிக்காட்டுகிற, எடுத்துரைக்கிற கதைகளோ, கட்டுரைகளோ, எழுத்துகளோ, திரைப்படங்களோ, கவிதைகளோ வருவது சுத்தமாக இப்போதெல்லாம் குறைந்துவிட்டது. நாங்கள் அமைதிப்படையை எடுக்கிற போது எவ்வளவு நெருக்கடியை சந்தித்தோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ பட் இவர் சொன்ன இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக அவர் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அரசியல் பார்த்திங்க அப்படின்னா நல்லா போய்கிட்டு இருக்கு, சூப்பராக போயிட்டு இருக்கு. பட் அதை விட்டுட்டு எதுக்காக இந்த சம்மந்தமே இல்லாமல் இந்த படத்துக்கு எதுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஏன்னா எதுக்கு சொல்கிறாங்க, இதுலேயே இன்ன விஷயம் என்ன சொல்லிக்கிறானுங்கன்னா, அதாவது அவள் இப்போ வந்து மேசிவான க்ரௌடு வந்து சீமானுக்கு வந்து நிறைய இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக அவங்க தூத்துக்குடி அந்த இதாக இருக்கட்டும், ஸோ அவர் போகக்கூடிய எல்லா இடத்துலையும் முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமான கூட்டம் வருது. மக்கள் வந்து சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்குறான். ஸோ இந்த நேரத்தில் எதுக்காக இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறானுங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, படன்றது வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தானே நம்ம அதை பற்றி பேச முடியும். இப்போ சப்போஸ் வந்து நிறைய இப்போ வந்து இந்த படத்துக்கு மட்டும் தான் அவர் வந்து சொல்கிறாரா, சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய படங்கள் வந்துருக்கு. நிறைய படத்தை வந்து ப்ரீமியம் ஷோவுக்கு அண்ணனை கூப்பிட்டு காட்டியிருக்காங்க. ஏன் புளு சட்டை மாறணும் தான் எவ்வளோ பேசுகிறாப்புல. அவருடைய படமாக வந்து ஆன்டி இண்டியன் சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அதையுமே தான் பார்த்திங்க அப்படின்னா சீமானண்ணனை கூப்பிட்டு காட்டினாங்க. ஸோ அவருமே அதை பார்த்து அதை வந்து ப்ரீமியம் ஷோவில் பார்த்துட்டு அது வந்து அவருடைய கருத்துக்கள் சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் கருத்து சொல்கிறது வந்து புதுசு ஒன்றும் கிடையாது அண்ணன் சொல்கிறது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீமானே பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமெடியாக தான் காட்டியிருக்காங்க. சீமானே பார்த்திங்க அப்படின்னா இப்படி காட்டியிருக்காங்க. இதுக்கு போய் ஒரு இது பண்ணலாமா, இதுக்கு போய் ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ பரிதாபங்கள்னு சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கோபி சுதாகர் இவங்க அந்த பண்ணக்கூடிய அந்த காமெடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ தான் அவங்க பரிதாபங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. ஸோ அதில் நம்ம சீமானண்ணனை எவ்வளவோ கலாய்ச்சிருப்பாங்க. அந்த நம்ம கோபி தான் சொல்கிறேன், அவர் ஹெல்மெட் போட்டு வந்துடுவார், அன்னை எப்படி சத்தம் போட்டு எல்லாம் பேசுவாரோ, எந்த ஒரு குரல் கொடுக்கணுமோ கொஞ்சம் சத்தமாக கொடுக்கணுன்ற மாதிரி. ஸோ அந்த விஷயத்த கேலி பண்ணி ஒரு நக்கலாக ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க பண்ணாததையாக இந்த படத்தில் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் நான் கேட்கணும்னு தோணுது. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு வந்து ஃபுல்லாக படம் பார்க்கவே இல்லைங்க. ஃபுல்லாக படம் பார்க்கவே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக படம் பார்த்துருந்தா அண்ணனை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுருக்கும். இவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக அந்த லெனின் கின்ஸ்லே இருக்காங்களே, இந்த டாக்டர் படத்தில் மூலிமா ரொம்ப ஃபேமஸ் ஆனார். ஸோ அவர் வந்து சீமான் மாதிரி இது பண்ணியிருக்காருன்னு, ஐயா போய் படம் பாருங்கள்,
அதில் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சீன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட முழுசாக வந்திருக்காது. அதுக்கு என்ன காரணம்னு அந்த படத்தில் சொல்லியிருக்கானுங்க. இவனுங்க என்னடானா அந்த ட்ரெய்லரை மட்டும் பார்த்துட்டு அண்ணனை இப்படி கேலி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு விஷயம், இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னா சீமான் அண்ணன் மாதிரி ஒரு மாதிரி காட்டியிருக்காங்க. பட் என்னென்ன ரியலாக என்ன நடந்துச்சோ அண்ணன் சொன்னதை வச்சு அந்த ஒரு கிளிப்புமே வர்ற மாதிரி இருக்கும். அதாவது அண்ணன் வந்து விஜய் கூட பேசுனது, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக்கில் போகும். நான் அதை வந்து தப்புன்னு சொல்லவே இல்லை, அது அவங்களுடைய படம், அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் காமெடி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், மெட்ராஸ் சென்டரில் நம்ம அண்ணனை வந்து இந்த மாதிரி கேலி பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. பட் இதை பிளாக் ஷிப்புன்னு சொல்லி ஒரு இதில் அண்ணனை கூப்பிட்டு ஒரு இது நடத்தியிருந்தாங்க. என்ன சொல்கிறது, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர் வந்து இந்த மாதிரி பேசி இது பண்ணியிருக்கீங்க, நீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணன் என்ன சொன்னார்னா, பார்த்துருக்கேன், எனக்கு அவங்களோட காமெடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து வெகுவாக ரசித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இவ்வளோதான், இதுதான் அவருடைய இது. நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் அதை நான் ரசிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பார். இதுக்கு நீங்கள் எவ்வளோ கவலைப்பட வேணாம் அப்படின்றது தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்ணனோட அந்த இப்போ நம்ம செயல்பாட்டு வரைவுன்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலையுமே நாம் தமிழர் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷமும் கொடுத்தாங்க. பட் இந்த வருஷத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வீடியோவோ நிறைய விஷயங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து சொல்கிறது மட்டும்தான் சொல்லி எல்லாருக்கும் புரிய பார்ப்பார். பட் இந்த வாட்டி டிஜிட்டலைஸ்டாக ஸ்க்ரீன் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்க்ரீன் போட்டு நான் இப்படி பண்ணுவேன், இப்படி செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு பாமரருக்கும் நல்லா புரிகிற மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையுமே, அதாவது இதெல்லாம் நான் எப்படிடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோன்றது போய், இப்படி பண்ணால் நடக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த சாத்தியம், இப்படி ஒரு சாத்தியம் ஆகும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம அண்ணன் வந்து அந்த டிஜிட்டலைஸ்ட் கொண்டு வந்துட்டார். பின்னாடி ஸ்க்ரீன் வச்சு ஒவ்வொரு பேஜஸாக அது கொண்டு வந்து அந்த வீடியோவை ஓட விட்டு அதில் என்னென்னலாம் நடக்குது, இவ்வளோ நாளாக வெளிநாட்டிலையும் எல்லா இடத்துலையும் எந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசிரியர் வந்து ஒரு என்ன சொல்கிறது வகுப்பில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பாரோ, ஸோ அந்த மாதிரி சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு ஒரு படி மேலே என்ன ஆச்சு அப்படின்னா, ஏஐ வீடியோ. இப்போது நாங்கள் இப்படிலாம் பண்ணுவோம், இப்படிலாம் மாடு மேய்ப்போம், மாட்டிலேருந்து அந்த ஒரு பண்ணை, ஸோ அங்கேருந்து ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த பொருட்கள் என்னென்ன தயாரிக்க போகிறோம், பால்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ரு, அப்புறம் சீஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் அதுலேருந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வரும்போது நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தற்சார்பு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ஏஐ மூலியமா ஓகே இதெல்லாம் பார்க்கும்போது நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற லெவலுக்கு நம்ம மைண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு மட்டும் கிடையாது, பார்க்கக்கூடிய நிறைய ஆடியன்ஸ்களுக்கும் மக்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாரு. உலகத்தில் வேளாண்மை, பால், உணவு ஏற்றுமதியால் முன்னிலையில் இருக்கிற நாடுகளை பார்த்தீங்களா? இஃப் யூ க்ளோஸ்லி அப்சர்வ் ஹவு தீஸ் கண்ட்ரீஸ் பில்ட் வெல்த், they don't export raw materials as is. They convert them into multiple value-added products. They manufacture these within their own integrated industries and production systems. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாவேக தலைவர் விஜய் வந்து அடுத்ததாக ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அண்ணே சாட்டை, ஆனால் ஒரு விஷயம் சொல்லணுங்க, சாட்டை ஒரு தீர்க்கதரிசிங்க. என்னென்னலாம் மனுஷன் சொல்கிறாரோ அப்படியே ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே வருது. அது எப்படி தெரிஞ்சு சொல்கிறாருன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. பட் ஆனால் அவர் சொல்கிறது ஒன்றுனா நடக்குதுங்க. அதான் சாட்டை என்ன சொன்னார்னா, அதாவது இவர் வந்து எலெக்ஷனுக்கு மட்டும் இப்போ மட்டும் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கார்ல, இது கடைசி படம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அனுதாபத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் பாருங்கள், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் படம் நடிப்பார்னு. ஆனால் இவ்வளோ வேகமாக நீங்கள் அதுக்கு ஒத்துக்குவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. பட் அவர் படம் நடிக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கேட்கவே இல்லை. நாங்கள் வந்து படம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. படம் நடிக்க மாட்டேன்னு நான் சொன்னது அவர் தான். என்னோட கடைசி படம்னு சொன்னதும் அவர் தான். இப்போ அவர் நடிக்க போகிறேன்னு சொல்கிறதும் அவர் தான். நம்ம அதை பற்றி கவலையே கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ப்ரொடியூசர் வந்து அடைஞ்சிட்டாங்க கிடையாது, அடைஞ்சிருவாங்க. ஏன்னா படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது என்ன வசூல் ஆகுது, என்ன இதாக வருது, ஸோ அதை வச்சு என்ன இப்போ லாபமாக நஷ்டமா அப்படின்றது வந்து தெரிய வரும். எதுக்காகனா, இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, ரிலீஸ்ன்னு சொல்கிறது லீக் ஆகிடுச்சு. இது என்ன சொல்கிறது, சோசியல் மீடியாலையும் எங்கே ரிலீஸ் ஆகிடுச்சு, ஸோ ரிலீஸ்னே வருது, லீக் ஆகிடுச்சு. அப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிட்டாக வந்து லீக் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் படமும் லீக் பண்ணி விட்டானுங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் என்ன தாட்டை ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, சின்ன ஒவ்வொரு கிளிப்பாக விட்டதில் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா விஜயை வந்து தப்பான கண்ணோட்டத்தில் காட்டணுன்ற மாதிரி போட்டிருந்ததா எனக்கு தோணுச்சு.
பட் இப்போ முழு படமும் விட்டாங்கன்னா இப்போ இவங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, முழு படம் வரக்கூடாதுன்னு நினச்சது இவங்க சொல்கிறாங்க டிஎம்கே தான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்போது வரக்கூடாதுன்னு நினச்சவங்க எப்படி படத்தை இதில் ரிலீஸ் பண்ணுவாங்க? ஏன்னா படம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா டிவிகேக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ டிஎம்கே எப்படி முழு படத்தையும் வேறு ரிலீஸ் பண்ணுவான்? ஏன்னா சின்ன சின்ன கிளிப்பாக போட்டு விட்டானுங்கன்னா குழப்பி விடுறது கூட பண்ணுறான்னு சொல்லலாம். ஆனால் ஃபுல் படத்தையுமே அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல் படத்தை ரிலீஸ் பண்ணால் என்ன சொல்கிறது, நெகட்டிவே அவங்களுக்கு தான். அப்போ அவங்க எப்படி அதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒன்று யோசிக்கும் போது இவங்களே உள்ளேருந்து ஏதோ வேலையை பார்த்து விட்டாங்களான்ற மாதிரி ஒரு சந்தேகமாக வருது. எத்தனை பேருக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சுன்னு தெரியல. உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு பக்கம் இவர் வந்து படம் நடிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் அதாவது எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிட்டாருங்க. எவ்வளோ விஷயங்கள் இது வந்தால் இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் சயின்ஸு, அதாவது ஒரு அறிவியல் வந்து இப்போ ஒரு மலைனா இப்படி வந்து நமக்கு வந்து இப்போ தண்ணினா ஆக்சிஜன் H2O, ஸோ இதை வந்து சேர்ந்தா வந்து தண்ணி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நம்ம அண்ணன் வந்து அரசியலும் பேசுகிறாரு, இயற்கை பற்றியும் பேசுகிறாரு, சயின்ஸும் பேசுகிறாரு, சூழியலும் பேசுகிறாரு, மலையை பற்றி பேசுகிறாரு, தண்ணியை பற்றி பேசுகிறாரு, கடலை பற்றி பேசுகிறாரு, மரம், ஸோ எல்லாத்தை பற்றியுமே மனுஷன் பேசிக்கிட்டே இருக்காரு. அதுதான் நான் ஒரு கிளிப்பு பார்த்தேன். அதில் வந்து இந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு புரிய வச்சு அவங்கள வந்து ஒரு இதை கொண்டு போகணும்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த கிளிப்பு பார்க்கவும் தான் எனக்கே தோணுச்சு. ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும், அதாவது கரியமில வாயுவை. நற்காற்றை சுவாசிச்சு நச்சு காற்றை வெளியிடும். மரம், செடி, கொடிகள் இவை மட்டும்தான் நச்சுக்காற்றை கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை வெளியிடும். அந்த ஆக்சிஜனை நாம் சுவாசிக்கிறதுனால, மற்ற விலங்குகள் சுவாசிக்கிறதுனால நம்ம உயிரோட இருக்கும். ஒருவேளை அதுவும் நம்மள மாதிரி ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டுச்சுன்னா கரியமில வாயுவை, பூமி இருக்காது, செத்துரும். இப்போ புரியுதா? அண்ணன் வந்து நார்மலாக வேறு இடத்துல பேசுகிறது வேறு. பட் பிரச்சாரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சாரத்தில் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் இதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் நீ இதெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டினா நாங்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் மட்டும் கிடையாது, இந்த இருக்கிற இடமும் சரி வளமாகும். ஸோ இருக்கிற சுற்றுச்சூழலும் வளமாகும். ஸோ எல்லாமே வளமானுச்சுன்னா நாமளும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருப்போம் அப்படின்றத சொல்கிறதுக்கு எவ்வளோ மனுஷன் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மக்கள் அதை கேட்டு தான் ஆகணும். அண்ணன் போய் மரத்தை கட்டி பிடிச்சி சிரிச்சான்ல, பைத்தியக்கார கூட்டான். அவனுக்கு தெரியாது மரத்துக்கிட்ட ஓட்டா இருக்குன்னு. மரத்துக்கிட்ட ஓட்டுற முட்டாப்பல என் உசுர் இருக்கு, அதனால கட்டி பிடிக்கிறேன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவிக்கு நான் அந்த விஷயத்தை பேசணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது பேசிட்டேன். ஏன்னா இப்போ அந்த படம் வந்து லீக் ஆச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு தாவேகா தொண்டர்கள், ரசிகர்கள் யாராச்சும் மனசில் கை வச்சு சொல்லுங்கள் நீங்கள் பார்க்கலைன்னு சொல்லி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவனுங்க பார்த்துட்டானுங்க, எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டானுங்க. ஏன்னா அதில் ஒரு சீன் வரும். ஏன்னா நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லேயே ஏதோ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்குமே அந்த சீன்லாம் வந்துச்சு, அதையுமே போட்டு விட்டானுங்க. என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அதில் ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன்லேயே விஜய் வந்து யாரோ அடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து முழுசாக காட்ட போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு கையை காட்டுவானுங்க, காலை காட்டுவானுங்க, ஸோ அதுக்கப்புறம் தான் முகம் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ கையை பார்த்தீங்க அப்படின்னா கையில் டிவிகேன்னு பச்சை குத்தி இருக்குது, ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 யானை நிற்கிற மாதிரியான ஒரு ஸ்டில்லு. இது வந்து அவங்க கட்சியில் இருக்கிற கொடியில் வரக்கூடிய அந்த சிம்பிள் மாதிரி அவர் வந்து கையில் வந்து பச்சை குத்துன மாதிரி காட்டியிருக்காங்க. டிவிகே அப்படின்றது வந்து அந்த படத்தில் அது வந்து இவங்க கட்சியை வந்து ப்ரொமோட் பண்ணலையா, அதில் அவர் பேரான் தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற மாதிரி அவர் பேரான். ஸோ அவர் வந்து கையில் பச்சை குத்தி இருக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ அதில் வந்து அந்த சீன் வருது. ஸோ இதை தாவேகா ரசிகர்களும் பார்த்துட்டானுங்க, தொண்டர்களும் பார்த்துட்டு தான் கையிலையும் அந்த மாதிரி பச்சை குத்தலாம் அப்படின்னு சொல்லி பச்சை குத்திட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. உண்மையா சொல்லுங்களா, நீங்கள் படம் பார்த்தீங்களா இல்லையா? சமீபத்தில் இணையத்தில் வெளியான ஜனநாயகன் படத்தின் காட்சிகளில் நடிகர் விஜய் கையில் டிவிகே என்று பச்சை குத்தியுள்ள வீடியோ வெளியானது. இதை பார்த்த விஜய் ரசிகர்கள் தற்போது தங்களது கைகளில் அதே போல் பச்சை குத்தி வருகின்றனர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே இவனுங்க வந்து படம் பார்த்துருக்கானுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வந்து தேட்டரில் தான் போய் பார்ப்பேன்னு. எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இந்த படத்தை வந்து இந்த மாதிரி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இதில் சோசியல் மீடியாவில் வந்து லீக் பண்ணி விட்டானுங்க. அதனால நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நட்டம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காகவாது நம்ம போய் தேட்டரில் போய் படம் பார்ப்போம்னு சொல்லி பார்த்து அந்த படத்தை வந்து நட்டமாகாமல் பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்காகவாது கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பார்ப்பாங்க. அந்த படம் வந்து நட்டமாகாது. பட் இப்போவே இவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அதை வந்து ப்ரொடியூசருக்கு வந்து நஷ்டமாயிரும், அதுக்காக நான் இன்னொரு படம் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போவே அவர் வந்து ஒத்துக்கிறாரு. நான் வந்து என் படம் வந்து நஷ்டமாக போகுது, நான் அடுத்த படம் நடிக்க போகிறேன்னு.
அப்போது மறுபடியும் ஒரு படத்தில் நடிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. சரி நடிங்க, நமக்கு ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் மறுபடியும் நான் வந்து இது வந்து கடைசி படம்னு சொல்லிட்டு நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா இவர் இப்போவே நஷ்டத்தை ஒத்துக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து சப்போஸ் ஜெயிச்சிட்டாருன்னா ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஜெயிச்சிட்டாருன்னா ஓகே. சப்போஸ் தோத்துட்டாருன்னா 5 வருஷம் சும்மா இருக்கணுமே, அதுக்காகவாது இந்த மாதிரி ஒன்று சொல்லி வைப்போமேன்னு சொல்லியிருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை தான். ஸோ அடுத்து தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல பரப்புரைக்கு போனார். இவருடைய தேர்தல் அறிக்கையே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. ஏன்னா சரி விளம்பரம்னு கூட வைங்க, அடிக்கடி விளம்பரமாக வந்து டேர்ம் அந்த தவணை முறை சரி வச்சுக்கோங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து இவர் வந்து அறிக்கை வந்து தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே தேர்தல் அறிக்கை அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு பேப்பராகவோ இல்லை நம்ம அண்ணன் வந்து ஃபுல்லாக ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காருல, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இவர் என்னடானா ஒவ்வொரு பரப்புரையிலையும் ஒவ்வொரு அந்த ஒரு என்ன சொல்ல வாங்கின இதுலேயுமே இன்னைக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்லிட்டாங்களா, ஓகே இன்னைக்கு ஒரு 5 பாயிண்ட், நாளைக்கு ஒரு 5 பாயிண்டா, நாளை ஐயா உங்களோட தேர்தல் அறிக்கையில் அதையாவது ஒழுங்காக சொல்லுங்களே. ஏன்னா இவர் என்ன பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஜனநாயகன் படத்தை வந்து பிட்டு ரிலீஸ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி இவரும் பிட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட சொல்ல போகிறது வந்து தேர்தல் அறிக்கையா இல்லை சும்மா வந்ததை நீங்கள் அடிச்சு விட்றதா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுமே வர ஆரம்பிக்குது நமக்கு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, போலீஸ்க்கு வந்து ஷிஃப்ட் வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து வேலை கொடுப்பேன், அப்படி ஷிஃப்ட் வைஸ் வேலை கொடுக்குறது வந்து அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு தேவையான டயத்தில் வந்து லீவும் கொடுப்பேன், 25,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுப்பேன், அவங்க வந்து லஞ்சம் அப்படின்னு சொல்லி வாங்காத அளவுக்கு அவங்கள வந்து பார்த்துப்பேன், அப்படி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுப்பேன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. காவலர்களின் அடிப்படை மாத ஊதியத்தை 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக நமது டிவிகே அரசு உயர்த்தும். அதிக பணி சுமை கொண்ட காவலர்களுக்கு வாரத்திற்கு ஒரு சுழற்சி முறை விடுமுறையை உறுதி செய்யப்படும். ஐயா நீங்க என்ன நாம் தமிழரோட செயல்பாட்டு வரைவு எதுவும் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஏன்னா அன்னை இதை பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சுழற்சி முறையில் அவங்களுக்கு வந்து வேலை, ஆண் காவலர்களுக்கு வந்து இத்தனை மணி நேரம் வேலை, பெண் காவலருக்கு இத்தனை மணி நேரம் வேலை, சுழற்சி முறையில் அவங்களுக்கு லீவு. ஸோ அவங்களுக்கு அதாவது லஞ்சம் வாங்காத அளவுக்கு நான் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவேன்னு சொல்லி அன்னை சீமான் சொன்னது ஒரு இது. அதை இப்போ இவர் எடுத்து வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சகாயம் ஐஏஎஸ் வந்து நிறைய, அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் தான் சகாயம் ஐஏஎஸ் நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அந்த ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் வந்து 1000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், 3000 கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் வேலை கொடுங்க, வேலை கொடுத்தா அவனே வாங்கிப்பான். உங்களுக்கு வந்து வேலை கொடுத்தா மட்டும்தான் வாஷிங் மிஷின் வாங்கணுமா அவனே வாங்கிப்பான், ஃப்ரிட்ஜு கொடுக்கணுமா அவனே வாங்கிப்பான். அப்போது மக்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ தேர்தல் லாபத்துக்கு மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு அந்த தேர்தலுக்கு மட்டும் வந்துட்டு இது பண்ணிவிட்டு 5 வருஷத்தை அவனை வந்து ஏழையாக்கி விட்டுருவீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான தாரமான ஒரு பதில் கொடுத்தாரு. இதை பார்த்தாவது நிறைய பேர் திருந்தணும். ஏன்னா சர்க்கார் படத்தில் வந்து சகாய ஐஏஎஸை வச்சு ஒரு போர்ஷன் ஒரு சீன்ஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் சும்மா ஒரு படத்துக்காக மட்டும்தான். மற்றபடி செயல்பாட்டில்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் பண்ணுவாங்களான்றது தெரில. ஆனால் நம்ம அண்ணன் சீமான் சொன்னது வந்து வேலை, எல்லாருக்கும் ஒரு அரசு வேலை கொடுப்பேன், அதை வச்சு நீங்கள் எல்லாம் வாங்கிக்கன்னு சொன்னது வந்து இந்த இடத்துல வந்து அவர் வந்து அதை வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்காப்புல. ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, அப்புறம் வேலையை கொடுத்துட்டா வாஷிங் மிஷின் எதுக்கு கொடுக்கணும், வேலையை கொடுத்துட்டா வீடு எதுக்கு கொடுக்கணும், கேஸ் இணைப்பு எதுக்கு கொடுக்கணும், வேலையே கொடுத்தாச்சு இல்லை. இப்போ இந்த முறைனா பாருங்களே. இன்னொரு விஷயம் வந்து நான் நிறைய பேர் சொல்லி கேட்டேன், என்னடா எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து யார் விஜய்வே நீங்கள் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, தாவேக்காவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நான் வந்து 1-2 விஷயங்களை வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசுகிறேன். பட் மேடையிலையோ பொதுக்கூட்டத்திலையோ யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க தாவேக்காவை மட்டும் பேசுகிறதே கிடையாது. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்ணே சாட்டை இருக்காரு, இடும்பாவன கார்த்திக் இருக்காங்க. ஸோ இவங்க மாதிரி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல நின்றுட்டாங்க அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்க வந்து ஈஸியாக சகலமாக பேசுவாங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் பேசுகிறாங்கன்னா ஒரு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கேவையும் ஏடிஎம்கேயும் போட்டு பொழப்பாங்க. என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க, நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம்னு எல்லா விஷயத்தையும் பேசிட்டு ஒரு 10 நிமிஷம்
போகிற போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கே அடிச்சுட்டு போவாங்க. அப்போ அந்த 10 நிமிஷத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க இதை தான் பேசுனாங்கன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸை எடுத்து போட்டுறானுங்க. இப்போ மோஸ்ட்லி இதெல்லாம் பார்க்குறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸை பார்த்துட்டு பேசுகிறவங்களா இருக்கானுங்க. நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க என்ன பேசுனாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தை பார்த்துட்டு இது இப்போ இவங்க எப்போ பார்த்தாலும் இவங்களே தானே பேசுவாங்கன்றத அந்த மைண்ட் செட்டை நீங்கள் முதல்ல விடுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாமளும் அதை தான் சொல்கிறோம், டிவிக்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் பார்க்குறவங்களும் அதான் சொல்கிறாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. 10 லட்ச ரூபாய் காரையே நம்ம அவ்வளவு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர் தான் ஓட்டணும்னு நினைக்கும் பொழுது 10 கோடி மக்கள் இருக்கிற ஒரு ஸ்டேட்டை ஒரு வார்டு உறுப்பினராக கூட ஆகாத ஒருத்தர் ஆழ்வார்னு நினைக்கிறது எந்த வகையில் சரி பண்ணுவார்னு நினைக்கிறது எந்த வகையில் உயர்ந்த சிந்தனை எனக்கு புரியல. ஆனால் இதை நான் மட்டும் சொல்லலை, இப்போ நிறைய பேரும் சொல்லலை, இதை விஜயே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு டைரக்டரை வந்து உங்ககிட்ட வந்து படம் பண்ணணும்னு வந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு விஜயே பதில் சொல்லியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க மேலே ஒரு டவுட்டும் வரும், நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி விஜயே சொல்லியிருக்காரு. அப்போ அவரே சொல்லும்போது அப்போ அரசியலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க, அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் எல்லாரும் சொல்கிறோம். இது வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது, விஜய்க்குமே பொருந்தும். தெரியாது, முன் அனுபவம் எதுவுமே இல்லாம உங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிற இந்த இளைஞர்களுக்கு உங்க சார்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அனுபவமே இல்லாம ரொம்ப கஷ்டம் பாஸ். இல்ல அது கரெக்டா கதை இதெல்லாம் பண்ணிடலாம், பட் அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்காகவாது கொஞ்சம் அனுபவம். இன்னொரு விஷயம், இன்னும் 2 விஷயம் தாங்க. என்னன்னா, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நமக்காக நிற்கிற ஒரு மனுஷன் வந்து நமக்காக கூடவே நிற்கிறான், அவனுக்கு வந்து வேலை வெட்டி எதுவும் இல்லாமலாம் இல்லை, அவருக்கும் வேலை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் விட்டு நமக்காக ஒருத்தர் வந்து நிற்கிறார் அப்படின்னா அவரை மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அசிங்கப்படுத்தாமல் இருங்க. இதை நான் மட்டும் சொல்ல, எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. குறிப்பாக அண்ணன் சீமானை தான் நான் சொல்கிறேன். அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்களை நிறைய பேர் இது எதுக்கு பண்ணாருன்ற கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தான் இந்த பதில். உங்களுக்காக எல்லா இடத்துலையும் வந்து நிற்கக்கூடிய மனுஷனை மதிக்கிறேன்னா கூட பரவாயில்ல, அசிங்கப்படுத்தாமல் இருங்க. சமூக பிரச்சனைக்காகவோ பொது பிரச்சனைக்காக இறங்கி போராடுறவனை நம்ம வந்து எப்பவுமே வந்து என்ன நினைச்சுக்கிறோம், வேலை இல்லாதவன், அவனுக்கு வந்து பழைக்க தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உனக்கு சேர்த்து அவன் போராடிட்டு இருக்கான். 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் செய்ய வேண்டியதுதான் அங்க ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். பிட் நோட்டீஸ் அடிக்கணும்னா கூட அவன் கடன் வாங்கி போராடி தான் அதை செய்யணும். நீங்க அவனை மதிக்கலன்னா கூட பரவாயில்ல, அவனை வந்து நம்ம டீஸ் பண்ணக்கூடாது, அவனை அதோ வேலைத்தவன் நம்ம நினைச்சிடக்கூடாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தலை போஸ்டர், இந்த போஸ்டர் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, நிறைய பேர் அந்த தலையோட போஸ்டர் வந்து செவத்தில் ஒட்டி நோ ஓ டு டிவிகே சேவ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர் வந்து கண்டினியூவாக நிறைய இடத்துல இப்போ பார்க்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டேன். இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா தல ரசிகர்கள் கிடையாது, முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கே சார்ந்தவர்களாக இருக்கணும், டிவிக்கே தொண்டர்கள், டிவிக்கே ரசிகர்கள், விஜயோட ரசிகர்கள் தான் எல்லாரும். பார்த்தீங்க அப்படின்னா சகட்டு மேனிக்கு எல்லாரையும் பிடிச்சி திட்டுறது. இப்போ நாம் தமிழ்லேருந்து யாராச்சும் எதாவது பேசுனா அவங்கள சகட்டு மேனிக்கு பிடிச்சி திட்டுறது. அஜித் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி அசிங்கமாக திட்டுறது, அவங்க வீட்டை பற்றி திட்டுறது, சிவகார்த்திகேயனை பிடிச்சி திட்டுறது. இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக நம்ம ரஜினி அவர்கள், அவரை ஒருத்தர் ரொம்ப கேவலமாக பேசுனாங்க அவரை பற்றி. அவர் வந்து ரஜினி ரசிகர்களாம் இப்படி, ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப மட்டமாக என்ன சொல்கிறேன்னா வந்து வெளிப்படையாக விஷுவலாக ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி ரசிகர்கள் அப்படி இப்படின்றது மாதிரி ரொம்ப கேவலமான வார்த்தைகள் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க கமெண்ட்டில் எந்த மாதிரி பேச மாட்டான்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. ஸோ இதைத்தான் நாங்கள் வந்து தப்புன்னு சொல்கிறோம். இதுக்குத்தான் டென்ஷனான தல ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரியான போஸ்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து அவங்க கிடையாது, தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்களே, அதுதான். நீங்கள் பேசுனது தான் உங்களுக்கே ரிவீட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், ஓட்டு போடுங்க, பட் யாருக்கு போடுறோம், எதுக்கு போடுறோம், என்ன காரணத்தை, என்ன கொள்கைக்காக போடுறோன்னு தெரிஞ்சு போடுங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மக்களிடம் சரி, மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு.